டேய் நட்ராஜ், நட்ராஜா. அப்பா என்னப்பா? என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ளார வந்து ஒருத்த பாலம் கட்டி இருக்கிறான். பாலம் இல்லப்பா இது. இன்னைக்கு நம்ம வீட்ல இந்த ரேம்ப் வாக் நடக்க போகுதுல, அதுக்கான ஸ்டேஜ் இது. என்ன வாக்கு? ரேம்ப் வாக்பா, ரேம்ப் வாக். அப்படின்னா ஏன்பா நேத்தி தான் அந்த டைரக்டர் அவ்வளோ கிளியரா சொன்னார்லப்பா. இப்போ இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் மேல குறுக்க நெடுக்க நடப்பாங்கல்ல, அதேதான். ஓ அதுவா? அதேதான். இப்போ நம்ம 2 அண்ணனும் அண்ணிங்களும் ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இது மேல வந்து நடக்க போறாங்க. எப்படி நடக்கறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியா? இதுல நடக்க போறாங்களா? நடக்கட்டும். என்ன நடக்குதுன்னு நாம பாப்போம். அங்க உட்கார்ந்து பாப்போம். ஜீ தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி திருவிழாவோட 8வது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆடை அலங்கார போட்டி. இந்த போட்டியில நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா ரேம்ப் வாக் பண்ண போறாங்க. இந்த போட்டியை நமக்காக ஜட்ஜ் பண்றதுக்கு ஜீ தமிழோட அழகா தமிழ் பேசக்கூடிய இளமையான தொகுப்பாளினி வர போறாங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் இவங்க. சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் சித்ரா. வணக்கம் மேடம். வாங்க. நல்லா இருக்கு மேடம். உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங். போலாங்களா? ஓகே போலாம் வாங்க. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். Thank you so much. சாரதா ராமநாதன், லக்ஷ்மி அண்ட் கோ ஓனர் அண்ட் ப்ரொப்ரைட்டர். சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் மேடம். Thank you. நான் உங்களோட பெரிய ஃபேன். டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணாம பாப்பேன். நீங்க சூப்பரா ஆடுறீங்க. சான்ஸே இல்ல. Thank you so much. Thanks for coming சித்ரா. It's my pleasure. Actually உங்களோட ஷோ நான் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் and இந்த ஃபேஷன் ஷோல என்ன ஜட்ஜா கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. I'm so happy about it. Okay சித்ரா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yeah sure. போலாம். Please come in. பாத்து வாங்க. அப்படி நடுவுல உட்காருங்க. நீங்க வந்து ரொம்ப so happy ராமநாதன் சார். Thank you. இப்போ நீங்க ஆவலோட காத்துட்டு இருக்கிற ஆடை அலங்கார போட்டி தொடங்க போகுது. முதல்லயே சொன்ன மாதிரி நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி நடந்து காட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு, அவங்க எந்த மாதிரி அசத்த போறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அத நீங்க சித்ரா, இவங்களோட ரேம்ப் வாக் அண்ட் காஸ்டியூம்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. செம்மையா இருந்துச்சு. ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க சுந்தர் அண்ட் கல்பனா. கல்பனா யூசுவலா ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் வந்து ஃபேஷன் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நீங்க பொய்யாக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க. சூப்பர். Thank you மேம். இப்போ நீங்க நடந்து வந்தீங்க இல்லையா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நடந்து வந்தாங்க அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் உங்க ஹேர் ஸ்டைல், உங்க காஸ்டியூம் அண்ட் உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே செம்ம ப்ரொஃபஷனல் மாடல் மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சூப்பர். யூ கைஸ் ஆர் ராக்கெட். Thank you. சுந்தர் சார் பத்தி கண்டிப்பா நான் சொல்லணும். சார் என்ன மேனரிசம் சார். உங்க பாடி லாங்குவேஜ் அவ்வளவு எக்ஸலென்ட்டா இருக்கு. நீங்க நடந்து வரும்போதே ஒரு ஹீரோ உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பாலிவுட்ல மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். சூப்பர். செம்மையா இருந்துச்சு. Thank you. ராமநாதன் சார், எதுக்கு உங்க கடை விளம்பரத்துக்கு நீங்க வெளியில மாடல்ஸ் தான் தேடிட்டு இருக்கீங்க? உங்க வீட்லயே சூப்பர் மாடல்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். அப்படிங்கறீங்க? ஆமா. செய்துட்டா போகுது. நல்ல ஐடியா தான். சூப்பர். சுந்தர் அண்ட் கல்பனா பெர்ஃபெக்ட் ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். சுந்தர் கிரேட். நல்லா இருந்துச்சு.
சுந்தர் அண்ட் கல்பனா டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சித்ரா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சோ அடுத்ததா வேதாஜி வாரியர்ஸ் டீமோட பெர்ஃபார்மன்ஸ பாப்போம். லெட்ஸ் வெல்கம் வேதாஜி வாரியர்ஸ். ஃபேஷன் ஷோல வேட்டி சலையில வந்திருக்குதுங்க, சரியான பட்டிக்காருங்க. லைட்ஸ் ஆஃப். ஏன்பா அவர் கூட்டிட்டு போய் அந்த வேஸ்டியை மட்டும் கொஞ்சம் சர்வ் பண்ணி கூட்டிட்டு வாங்க போங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னால முடியலங்க, நடந்து வரும்போதே வேட்டி ஆவந்துருச்சு. செம காமெடி. ஏய் சும்மா இருன்றல, பாவம் இல்ல, சும்மா இரு. வேதவள்ளி டென்ஷன் ஆயிட்டா. ஐயோ பாவம். என்ன சார் இது, இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? ரெடி ஆயிட்டா? சரி வர சொல்லுங்க. லைட்ஸ் ஆன். டேய் பாவம்டா உங்க அண்ணன். ஆரம்பத்துல அவ்வளவு அழகா நடந்தவன் தான் நடுவுல வேட்டிய வந்துச்சு. ஏண்டா அதனால பாவம் மார்க் குறைஞ்சிருமா? தெரியலப்பா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம வேதாஜி வாரியர்ஸ் டீமோட ரேம்ப் வாக்கும் பார்த்துட்டோம். சித்து, your comments please. நாகராஜ் அண்ட் வேதவல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரேம்ப் வாக் பண்றோம்னா நம்மளுடைய காஸ்டியூம்ல ரொம்பவே கான்ஷியஸா இருக்கணும். ஏன்னா அந்த காஸ்டியூம் தான் நம்மளுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் கொடுக்கும். உங்களுடைய காஸ்டியூம் வந்து இன்னைக்கு டோட்டலாவே சொதப்பல். நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கு செட் ஆகாத ஒரு காஸ்டியூம் இருந்துச்சுன்னா அதை நீங்க வேர் பண்ணி ஒரு 10 தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பட் இங்க வந்து நீங்க சொதப்புனது வந்து எனக்கு ரொம்ப ஏமாற்றம் கொடுத்துச்சு. ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வேதவல்லி நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வேற காஸ்டியூம் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. சாரி ஃபார் திஸ். வேதாஜி வாரியர்ஸ் டீம்ஸ்க்கு சித்து கிட்ட இருந்து ரொம்பவே கடுமையான விமர்சனம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சித்து, நீங்க இப்ப 2 டீம்ஸ்க்கும் மார்க்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு தடவை ரேம்ப் வாக் பண்ணுங்க ப்ளீஸ். ஷூர். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. சூப்பர் சூப்பர். சூப்பர். Thank you. சித்து ரொம்ப அழகா நமக்காக ரேம்ப் வாக் பண்ணி காட்டினாங்க. தேங்க் யூ so much சித்து. Welcome. இப்போ நீங்க உங்களோட மார்க்ஸ் சொல்லலாம். ஓகே, சோ எந்த டீமுக்கு? கலக்கல் கல்பனா டீமுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. கல்பனா அண்ட் சுந்தருடைய கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய கலக்கலான மார்க். கல்பனா அண்ட் டீம் வந்து 10 மார்க் வாங்கியிருக்காங்க. கல்பனா அண்ட் சுந்தர் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கேக்க. கடந்த 3 போட்டிலையும் நாங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சோ மார்க்ல கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தோம். இப்போ எப்படியும் இதுல ஜெயிச்சே ஆகணும்னு வெறியோட பண்ணோம்.
அதான் ஸோ we are very very happy to hear this. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கல்பனா? ஆண்டவன் எங்க பக்கம் தான் இருக்கான். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இத பாக்குறேன். கிரேட் கல்பனா. சித்து, இப்போ வேதவழி டீமுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ வேதவள்ளி அண்ட் நாகராஜ், யூ டிசர்வ் 4 marks. சாரி. தேங்க்யூ சோ மச் சித்ரா. நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் மை பிளஷர். ஆக்சுவலி நம்மளுடைய ராமநாதன் சாருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ல 9 நாளுமே பாத்தீங்கன்னா 9 வித்தியாசமான போட்டிகள் இருக்கு. அதுவும் இந்த ஃபேஷன் ஷோல என்ன ஜட்ஜா கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஓன் ஸ்டைல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எனக்கு டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்ஸ் a lot sir. தேங்க்யூ so much. Thank you. யா, உங்க எல்லாருக்குமே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு Happy ஹாப்பி தீபாவளி. Thank you so much. Thanks a lot. தேங்க்யூ. வாங்க. Director sir, thank you so much. Thank you, madam. Bye sir. ராமநாதன் சார், இப்போ நம்ம ஸ்கோர் அப்டேட் பண்ற நேரம் வந்தாச்சு. சோ ப்ளீஸ். செய்திருவோம். வேறியா? போங்க. போர்டு, பேனா, டஸ்டர் எல்லாம் கொண்டா. கலக்கல் கல்பனா டீம் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க் 54. இன்னைக்கு எவ்வளவு? 10. 64. 64. வெரி குட். வேதாஜி வாரியர்ஸ் டீம் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க் 60. இன்னைக்கு 4 இட்ஸ் ஓகே. 64 மார்க். 64. நெக் அண்ட் நெக், ரெண்டு டீம் ஈக்குவல். போர்டு நிமித்தி வை. அப்படி. சோ நேயர்களே, 8வது போட்டியோட முடிவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ரெண்டு டீம்ஸும் 64 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே டை பிரேக்கர் பொசிஷன்ல இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க நடந்த போட்டியில கலக்கல் கல்பனா அணியும் வேதவழி அணியும் தான் அதிக மார்க்ஸ் எடுத்து லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. சோ நாளைக்கு ஃபைனல்ஸே இந்த வீட்ல இருக்கிற ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் டஃப் ஃபைட் இருக்கும்னே சொல்லலாம். சோ நாளைக்கு நடக்க போற போட்டியில ரெண்டு டீம்ஸ்ல ஒரு டீம் ஒரு மார்க் அதிகமா எடுத்தா கூட போட்டியோட முடிவுகள் அவங்க பக்கமா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ நாளைக்கு போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாவும் வேகமாவும் நடக்க போகுது. 9வது நாளான நாளைக்கு ஃபைனலா கோலு போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியில இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஜட்ஜ் பண்ண யார் வராங்க, வின் பண்ண போறது கல்பனாவா இல்ல வேதவழியா அப்படிங்கறத பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம். Until then, it's Shrutish signing off. என்னங்க இதெல்லாம்? ஐயோ 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 ஐயோ. ஏங்க சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க ப்ளீஸ். ஒன்னு பக்கத்துல 5 பேர் சொல்லாம கொல்லாம ஒண்ணு நான் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சொன்னா கேளுங்க. அழாதீங்க, கண்ணை தொடங்க. என்னால முடியல. உள்ள இருக்க சோதனை அப்படியே கண்ணீரா வெளியே வருதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இஞ்சி பயிற்சா இந்த போட்டியில முன்னுக்கு வந்தேன். நான் பண்ண சின்ன தப்புனால பொதகட்டியில 20 ஓட்டம். இதை யாருகிட்ட சொல்லுவேன்? இதானே சொல்லுவேன். ஏங்க இப்ப நீங்க இப்படி அழற அளவுக்கு என்னங்க ஆச்சு? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மகராஜி சொன்னீங்களே, வேட்டி கட்ட போது பெல்ட் போடுறான்னு சொன்னீங்களே, கேட்டடா கெத்தா போயிட்டு உருவிடு போயிடுச்சு. வேட்டியும் போச்சு, கூட மாசமும் போச்சு. திவரா போயிட்டு என்னடா போயிட்டு என் டீமுக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டே ஆப்பு. ஒவ்வொரு போட்டியிலையும் தீயா வேலை செஞ்சு 6 பாயிண்ட் லீடிங்ல இருந்தோமே. எடுபட்ட போய் நான் பண்ண வேலை தானே. 2 டீமோட பாயிண்ட் ஈக்குவலா போய் தொலைஞ்சிருச்சு. இது எங்க எடுத்து சொல்லுவேன், ஏது எடுத்து சொல்லுவேன்? அதான் இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் இருக்குது.
அந்த போட்டியில நம்ம அவங்களோட பாயிண்ட் கம்மியா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். நம்ம டப்பா கீச்சு டாராயிடும். அப்படியே போக வேண்டியதுதான். ஏங்க இப்ப நீங்க ஃபீல் பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இதுக்கு ஃபீல் பண்ண மாதிரி எதுக்கு ஃபீல் பண்ண முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? 1 லட்சம் ரூபாய். ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பேட்டரி. 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் வச்சு நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன். பிச்சு கிச்சி. ஐயோ பிச்சு கிச்சிங்க. தாறுமாறா குத்திக்கிட்டாங்க, ஊத்தி கிச்சிங்க போக. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இந்த போட்டியில நாம கலந்துகிட்டத நீங்க ஏன் பணம் சம்பாதிக்கிற விஷயமா நினைக்கிறீங்க? அதை தாண்டி இதுல எவ்வளவு விஷயம் இருக்குங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், இத நீங்க பணத்துக்கான ஒரு விஷயமா பார்க்க வேண்டாம். சந்தோஷத்துக்கான ஒரு விஷயமா மட்டும் பாருங்களேன் ப்ளீஸ். இதுல கலந்துக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு மோட்டிவோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த நினைப்ப நீங்க இப்பவே விட்டுருங்க. இந்த போட்டியில நம்ம கலந்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, மாமா எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு யோசிச்சீங்களா? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எவ்வளவு புரிதல், அன்பு பரிமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நாம 2 பேரும் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போட்டி தாங்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுத்திருக்கு. அத பத்தி யோசிங்க. சத்தியமா சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 கோடி கொடுத்திருந்தா கூட நமக்குள்ள இருக்கிற இந்த புரிதல், அன்பு, சந்தோஷம் வேற எது மூலமாவும் கிடைச்சிருக்காதுங்க. இது பாருங்க, நமக்கு இதெல்லாம் கொடுத்தது இந்த நவராத்திரி போட்டி தாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த போட்டிய நீங்க பணமா பார்க்காம இது மூலமா நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. கரெக்டுங்க. நீங்க சொல்றாங்க கரெக்ட். ஆமாங்க, நான் தான் பணம் குத்துனாலும் இந்த சந்தோஷம் கச்சிருக்காதுல்ல. தப்புங்க, தப்பு. நான் தாங்க சேச்சா ஐயோ பந்து ஆசைப்பட்டு ஒரு மாதிரி அல்பதன்மா கலீஜா நான் பிஹேவ் பண்ணிட்டேங்க. ஐம் வெரி சாரிங்க, வெரி சாரி. ஏங்க என்னோட நடத்தி நினைச்சா வெரி சாரிங்க, வெரி ஷேம் பப்பி ஷேம்ங்க. பரவாயில்ல விடுங்க, இனிமே இப்படி இருக்காம இருந்தா போச்சு. மாட்டனே, அப்படி இருக்கவே மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நத்திங்க பண்ணோம் பீஸ் ஆஃப் பேப்பருங்க. அது தேவையில்லைங்க. மனுஷன் ஏத்திரமா முக்கியங்க, அன்பு, பாசம், நிம்மதி அதுதான் முக்கியம். போதும், ஓகே ஓகே குட். நான் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் இல்லதான், ஆனா அதுக்காக போட்டியில ஃபைட் பண்றதை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுக்கணும், புரியுதா? எஸ்ங்க. ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், அப்படி ஜெயிக்காம போனாலும் பெருசா ஒன்னும் வருத்தம் இல்ல. இதுல நமக்கு கிடைச்ச சந்தோஷமே பெரிய விஷயம்னு நினைக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, வெரி குட். ஓகேங்க. போட்டோம், போனதெல்லாம் போட்டோம். நாளைக்கு கூலு போட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். கொலுக்கு என்ன வேணும்? நிறைய பொம்மைங்க வேணும். அதாங்க, என்ன பொம்மை வேணும்னு சொல்லுங்க, நான் வேணாலும் சொல்லுங்க, நான் வாங்கி வரேன். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. இத மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம். சூப்பருங்க, மின்னல் வேகத்துல நான் வாங்கி வந்திருக்கேன். என்ன மாயமா மறைஞ்சிட்டாரு? ஒருவேளை இதுதான் மின்னல் வேகமோ?